திருமாவும் 2 இடதுசாரிகளும் ஏதோ ஒரு மெசேஜை விஜய்க்கு சொல்கிறாங்க. அது என்ன மெசேஜ்ன்றது விஜய்க்கும் தெரியும், மெசேஜ் சொன்னவங்களுக்கும் தெரியும். அது வெளியில் பேச முடியாது. இந்த கவர்மெண்ட்டும் இன்னும் உஷாராக இருக்கணும். அவங்களுக்கு இன்னும் புலப்படலை, புரிபடலை. இப்போ நீங்கள் சிங்கப்பெண் மாதிரியான படைகளை வச்சுலாம் இதை தடுக்க முடியாது. இல்லை 2500 பேரை 10ன்னு வச்சுக்கோங்க. 2500 பேரை ட்ரெயின் பண்ண எவ்வளோ நாள் ஆகும் உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ நாள் ஆகும்? குறைஞ்சது ஒரு 1.5 வருஷமாக யாரோடையும் கலந்து பேச மாட்டேன்றாரு முதலமைச்சர். மீடியாவை பார்க்கறது இல்லை. இந்த கவர்மெண்ட்டில் 4 பவர் சென்டர் இருக்குன்றதுக்கான ஆதாரம் உங்கள்கிட்ட என்ன? நான் அதை தான் கேட்குறேன். ஜஸ்ட் ஷோ மீ ஒன் சிங்கிள் எவிடன்ஸ். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் 2 முன்னாள் முதலமைச்சர்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை? அந்த பெருந்தன்மையாக 2 முன்னாள் முதலமைச்சர்களுக்கும் இல்லை. இன்ன வரைக்கும் விஜய் நீங்கள் அங்கீகரிக்க மறுக்கிறீங்க. அதான் ஏடிஎம்கேவை சுக்கலாக ஒரு பக்கம் விஜயும் இன்னொரு பக்கம் ஸ்டாலினும் செதைச்சிக்கிட்டு இருக்காங்க. திமுகவில் போய் டெய்லி 1000 பேர் சேர்ந்துன்னு இருக்காங்க. அண்ணா திமுகவில் அதை பற்றி எவனுமே பேச மாட்டேங்கிறாங்க. தனிமரமாக நிற்குது திமுக. மீடியா 90% மீடியா இன்னமும் அந்த ஹேங் ஓவரில் திமுகவோட கொத்தடிமையாக தான் இருக்குது. வெளிப்படையாக திமுக ஆள் பிடிக்குது. அதை யாருமே விமர்சிக்க மாட்டேன்றாங்க. புதுசாக வந்த கட்சிங்க 2 வருஷத்தில் அதிகாரத்தை பிடிக்கிறாங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு என்னன்னே தெரியல. எம்எல்ஏ ஆய்வுக்கு போகலாம், எம்பி ஆய்வுக்கு போகலாம், மந்திரி ஆய்வுக்கு போகலாம், அரசு அதிகாரிகள் ஆய்வுக்கு போகலாம். ஒரு கட்சியோட மருத்துவ பிரிவு ஆய்வுக்கெல்லாம் போக முடியாது. அதாவது காவல்துறை முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. இது அண்ணா காலத்துலேருந்து தமிழ்நாட்டில் இருக்க விஷயம். இன்றைக்கி விஜய்க்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது, பெரிய செல்வாக்கு இருக்குது. அது ஒன்றும் சரியில்லை. த ப்ராப்ளம் இஸ் முதலமைச்சர் மீடியாவோட இன்ட்ராக்ட் பண்ணுறதில்ல. முதலமைச்சர் சார்பாக அரசோட செய்தி தொடர்பாளர் யாராவது இருக்கணும், அவங்களும் இல்லை. அதிகாரிகள் பேசணும், இல்லை. இல்லை டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் அவங்க ராஜினாமாவை ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சட்டப்படி சரியான ஆர்குமெண்ட்டு தான். காசு வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு தான் குதிரை பேரத்தில் அவங்க பலியாகி அவங்க காசு வாங்கிட்டு தான் ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க, அக்செப்ட் பண்ணாங்க. அதனால் அவங்க அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்றாங்க. அதனால தான் சபாநாயகரே போன வாரம் அந்த 21 பேர் மன்னிப்பு கடிதத்தை ஏற்றுக்கிட்டு அவங்கள மன்னிச்சு விட்டுட்டேன், எடப்பாடி கொடுத்த லெட்டர்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ரொசீடிங்ஸ் ட்ராப் பண்ணிட்டேன். ஆனால் இந்த 4 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன். அநேகமாக ஸ்பீக்கரே இந்த 4 பேரும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவார். இது ஒன்று. 2வது, அவங்க குதிரை பேரத்தில் ஈடுபட்டாங்கன்றது எந்த ஆதாரமும் கிடையாது. 19 அவங்க ராஜினாமா பண்ணாங்க, அடுத்த நாள் ஆளுங்கட்சியில் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த பிறகு அவங்களுக்குலாம் டிக்கெட் கொடுத்தாருல ஸ்டாலினை. இது எதில் சேர்த்து? இது எந்த குதிரை பேரமா, கழுத பேரமா, என்ன பேரம்? ராஜினாமா பண்ண ஒருத்தர் தேர்தலில் போட்டி போடக்கூடாதுன்னா நீ எந்த சட்டத்துலையும் இடம் கிடையாது. ரெசிக்னேஷனுக்கு எப்பயுமே கூலிங் ஆஃப் பீரியட் வைக்கக்கூடாது. ரெசிக்னேஷன் இஸ் அ ரெசிக்னேஷன். கட்சி மாறுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு போயிட்டோம், நின்று ரீஎலெக்ட் ஆகி வரட்டும். தாவேக்காவோட விசிகா இருக்குது, கம்யூனிஸ்டுகள் இருக்குது, காங்கிரஸ் இருக்குது. இவங்க எல்லாருமே வாங்கின ஓட்டு தாவேக்காவிற்கு எதிரான ஓட்டு, விஜய்க்கு எதிரான ஓட்டு, திமுக ஆதரவான ஓட்டுன்றதை தாண்டி எங்களுக்கு விஜயும் பிடிக்கல, அதிமுகவும் பிடிக்கல, அதனால நாங்கள் இந்த அலையன்ஸில் ஓட்டு போகிறோம். இந்த 9 எம்எல்ஏக்களுமே விஜய்க்கு எதிராக ஓட்டு வாங்கி தான் ஜெயிச்சவங்க, எந்த சந்தேகமும் கிடையாது. நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ், லயனா பிரீமியம் டேட்ஸ். நாளேஸ்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து விவரிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், தமிழ்நாடு அரசியலில் பார்த்திங்கன்னா பரபரப்பாக பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணதை பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கக்கூடாது, அவங்க மேலே அந்த கேஸ் போட்டிருக்காங்க. குதிரை பேரம் சார்ந்த கேஸ் கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. இவங்களோட அந்த பதவி நீக்கம் சார்ந்த விஷயங்கள், இந்த கேஸு இடைத்தேர்தலை தள்ளி போடணுன்ற மாதிரியான கோரிக்கைகள் தமிழ்நாடு அரசியலில் என்ன மாதிரி பாதிக்கும்? இன்றைக்கி வருது கேஸ். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக தரப்பில் டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் அவங்க ராஜினாமாவை ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சட்டப்படி சரியான ஆர்குமெண்ட்டு தான். அது இப்போ கோர்ட்டில் போய் அதை தாண்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணணும், ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணக்கூடாது, ஸ்பீக்கருக்கு உத்தரவு போடணும்னு ஒரு பெட்டிஷனும். இன்னொன்று அவங்க காசு வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு தான் அவங்க குதிரை பேரத்தில் அவங்க பலியாகி அவங்க காசு வாங்கிட்டு தான் ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க, அக்செப்ட் பண்ணாங்க. அதனால் அவங்க அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்றாங்க. இந்த 2வது ப்ரேயர் அபத்தமான ப்ரேயர். அதுக்கு சட்டத்தில் இடமே கிடையாது. ஒரு எம்எல்ஏ எப்போ வேணால் ராஜினாமா பண்ணலாம். அந்த தொகுதியில் தேர்தல் நடத்தக்கூடாதுன்ற மாதிரி எந்த உத்தரவையும் தேர்தல் கமிஷனுக்கு பிறப்பிக்கிற எந்த அதிகாரமும் நீதிமன்றங்களுக்கு, உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ கிடையாது. அது தெளிவாக இருக்குது. முதல் ப்ரேயர் கரெக்டான ப்ரேயர். அதாவது டிஸ்குவாலிஃபிகேஷன்
ப்ரொசீடிங்ஸ் பெண்டிங்கில் இருக்கும்போது ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அதனால தான் சபாநாயகரே போன வாரம் அந்த 21 பேர் மன்னிப்பு கடிதத்தை ஏற்றுக்கிட்டு அவங்கள மன்னிச்சு விட்டுட்டேன், எடப்பாடி கொடுத்த லெட்டர்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ரொசீடிங்ஸ் வந்து ட்ராப் பண்ணிட்டேன். ஆனால் இந்த 4 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன்றேன். நேற்றைக்கு தமிழக அரசு வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் ஹைகோர்ட்டில் சொன்னதை வச்சு பார்க்கும்போது, விஜய் நாராயணன் அவர்களுடைய பேச்சை வச்சு பார்க்கும்போது அநேகமாக ஸ்பீக்கரே இந்த 4 பேரும் டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவார், இந்த 2-3 நாளில் பண்ணிவிடுவார். அப்படி பண்ணிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களை டிஸ்குவாலிஃபை ராஜினாமா இருங்க அது அப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணணுன்ற பெட்டிஷனுக்கான தேவையே இருக்காது. ஏன்னா ஸ்பீக்கரே அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டார். விஷயம் வெரி சிம்பிள். டிஸ்குவாலிஃபை ப்ரொசீடிங்ஸ் பெண்டிங்கில் இருக்கும்போது ராஜினாமாவை ஏற்றுக்கூடாதுன்றது தான் சட்டத்தின் நிலைப்பாடு. அது அரசே உணர்ந்த காரணத்தால் தான் அட்வொகேட் ஜெனரல் அப்படி சொல்கிறாரு. ஸ்பீக்கரோட வார்த்தைகளை கடந்த ஒரு வாரமாக கவனிச்சிங்கன்னா, ஒரு வாரம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன், ஒரு வாரத்துக்குள்ளே அவங்க பதில் சொல்லணுன்றாரு. அநேகமாக டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க அப்படி தான் எனக்கு தோணுது. டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கும் ராஜினாமாவும் ஒன்றும் வித்தியாசம் பெருசாக கிடையாது. நீ டிஸ்குவாலிஃபை பண்ணாலும் அடுத்த நாளே தேர்தலில் நிற்கலாம், அது ஒன்றும் பெரிய சிக்கல் கிடையாது. இது ஒன்று. ரெண்டாவது, அவங்க குதிரை பேரத்தில் ஈடுபட்டாங்கன்றது எந்த ஆதாரமும் கிடையாது. 19 அவங்க ராஜினாமா பண்ணாங்க, அடுத்த நாள் ஆளுங்கட்சியில் சேர்ந்துட்டாங்க. அதை குதிரை பேரத்துக்கு சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணணும். ரெண்டாவது வந்து தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு உத்தரவு போடணும்லாம் அபத்தத்துலேயும் அபத்தமான குற்றச்சாட்டு. பணம் வாங்கினதுக்கு நீ ஆதாரம் கொடுக்கணும். ரோவிங்காக போய் சிபிஐ என்கொயரி பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு எதிர்கட்சியில் இருந்துட்டு ஆளுங்கட்சியில் சேர்றீங்க, ராஜினாமா பண்ணிட்டுன்னா உங்களுக்கு எங்கேருந்து பணம் வந்தது என்னன்றதெல்லாம் ஏதாவது டிப்பை கொடுக்கறது உன் வேலை. யாரோட வேலைன்னா பெட்டிஷன் போட்டவனோட வேலை, சிபிஐயோட வேலை கிடையாது. எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது. அதனால் இது இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன், ஓகேசிலர்கள் அதிமுககாரங்க போய் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்களே, தேர்தலுக்கு ஒரு 2 மாதம் முன்னால் வரிசையாக வந்து வைத்தியலிங்கம், ஓ பன்னீர்செல்வம், அது 4 மாதம் முன்னால் மனோஜ் பாண்டியன், இவங்கெல்லாம் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போய் அதிமுகவில் சேர்ந்தாங்களே. சேர்ந்த பிறகு அவங்களுக்குலாம் டிக்கெட் கொடுத்தாருல ஸ்டாலினை. இது எதில் சேர்த்து? இது எந்த குதிரை பேரமா கழுத பேரமா என்ன பேரம் இது? இந்த பேரத்துக்கு என்ன பேர்? கொத்தா போய் ஒரு கட்சியில் சேர்றது, 2/3 இருந்தால் கூட சேர்றது கட்சி தாவல் தான், சட்டப்படி அது தப்பு இல்லைனாலும். ஆனால் ராஜினாமான்றது ஒருத்தனோ ஒருத்தியோ எப்போ வேணால் பண்ணலாம். அதை எந்த சட்டமும் இந்த இந்தியாவில் தடுக்க முடியாது. ராஜினாமா பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷமே அவன் தேர்தலில் எந்த கட்சியில் சேர்ந்தாலும் அந்த கட்சி சார்பாக நிற்கலாம். ரெசிக்னேஷன்றது வந்து ஒரு மனிதனுடைய, ஒரு எம்எல்ஏ எம்பியோட அடிப்படை உரிமை. அதை எவனும் தடுக்க முடியாது. பட் ஆனால் இப்போ அதிமுக வச்ச செகண்ட் ப்ரேயர் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது, எலெக்ஷனை இருக்கக்கூடாதுன்னு வந்து அவங்க செகண்ட் ப்ரேயர் வச்சதுக்கு பதிலாக இந்த 4 பேரை வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது, டெம்பரரியாக ஒரு ஸ்டே வாங்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பண்ணவே முடியாதுங்க. அதுக்கும் சட்டத்தில் இடம் கிடையாது. கட்சி தாவல் போனீங்கன்னா 3ல் 2 பங்கு தாண்டி நீ போனீங்கன்னா மெர்ஜர்னு சொல்கிறோம். அதுலேயே 2 வியூ இருக்குது. 3ல் 2 பங்கு மட்டும் பத்தாது, பேரண்ட் பாடி அதை ஒத்துக்கணும். அதுதான் மெயின். ஆனால் அதை யாரும் பேசுறது இல்லை. வெறும் 3ல் 2 பங்கு இருந்தால் போதுன்னு பேசுகிறாங்க. ஒன்று வெஸ்ட் பெங்காலில் என்சிபின்னு ஒரு அதுவே தப்பு. ஆக்சுவலாக பேரண்ட் பாடி ஒத்துக்கணும். பேரண்ட் பாடி ஒத்துக்கலைன்னா அதுக்கு வந்து இப்போ மரியாதையே கிடையாது, சட்டப்படியும் தப்பு. ஆனால் அதை யாருமே பேசுறதில்லை. ரெண்டாவது, ராஜினாமா பண்ண ஒருத்தர் வந்து தேர்தலில் போட்டி போடக்கூடாதுன்னா நீ எந்த சட்டத்துலையும் இடம் கிடையாது. கூலிங் ஆஃப் பீரியட், அவன் ராஜினாமா பண்ணிவிட்டு அடுத்த எவ்வளோ நாளைக்கு தேர்தலில் போட்டி போடக்கூடாதுன்னெலாம் பேசுகிறவங்க. ஒருத்தன் எம்எல்ஏவோ எம்பியா எலெக்ட் ஆன பிறகு எனி டைம் அவன் ரிசைன் பண்ணலாம். அதை யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. ரிசைன் பண்ணவனுக்கு கூலிங் ஆஃப் பீரியட் வேணும்னா அதை நீ எல்லாருக்கும் வைக்கணும். பொதுவாக அந்த கூலிங் ஆஃப் பீரியட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட அந்த 5 பாயிண்ட் அஜெண்டாவில் 5th பாயிண்ட் அதுதான் இருந்துச்சு. ஆமாம், என்னென்னா யாராவது ஒருத்தர் வந்து பார்ட்டியை ஷிஃப்ட் ஆகுறாங்க அப்படின்றப்ப அந்த ஆன்டி டிஃபெக்ஷனுக்குள்ளே வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 years அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் கண்டெஸ்ட்மெண்ட்லேருந்து பேர் பண்ணணும். இல்லை, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. கூலிங் ஆஃப் பீரியட்லாம் இருக்க முடியாது. ஒருத்தனுக்கு ஒரு பார்ட்டியோட தத்துவத்தில் சித்தாந்தத்தில் விருப்பம் இல்லை, அவன் ராஜினாமா பண்ணிட்டு போகிறான். ராஜினாமா தானே பண்ணுறான், அதே டிக்கெட்டில் போய் அவன் உட்காரலையே. கூலிங் ஆஃப் பீரியட்லாம் அது இருக்கக்கூடாது. நீங்கள் கேட்கலாம், அப்போ காசு வாங்கிட்டு போகிறானேன்னு, அது ஒரு பிரச்சனை. ஆனால் பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ்னுவாங்க. ஒரு பக்கம் காசு வாங்கிட்டு போகிறத தடுக்கிறது முக்கியமாக, இல்லை உண்மையிலே ஒரு பார்ட்டியோட சித்தாந்தம் பிடிக்காமல் ராஜினாமா பண்ணிட்டு ஒருத்தன் போகிறான், அவனோட சுதந்திரம் முக்கியம். இப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ திமுக வந்து நாளைக்கு பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறோன்னு ஒரு முடிவு எடுக்குது. 22 லோக்சபா எம்பிஸ், 10 ராஜ்யசபா எம்பிஸ், 32 திமுக எம்பிக்கள் கொண்ட குழுவை வச்சு 2/3 மெஜாரிட்டி வேணுன்றதுக்காக மோடி கவர்மெண்ட்டு ஸ்டாலினை கன்வின்ஸ் பண்ணுது. நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு, ஆதரவு கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணுறாங்க. யார்? திமுக முடிவு பண்ணுது. நேரடியாக ஆதரவு கொடுக்குறது அல்லது வாக் அவுட் பண்ணுறது, பாய்காட் பண்ணுறது, வாக்கெடுப்பில் கலந்துக்காமல், இது 2ல் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 2மே மோடி கவர்மெண்ட்டுக்கு ஆதரவான முடிவு. அப்போ அதில் உண்மையிலேயே அந்த முடிவு பிடிக்காத ஒருத்தர்
ஒரு 2 எம்பிஸ், ஒரு லோக்சபா எம்பி, ஒரு ராஜ்யசபா எம்பி, 2 பேரும் வந்து இந்த முடிவு எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் வந்து கட்சியோட கொறடா உத்தரவை இதில் பின்பற்ற முடியாது, அதாவது மோடி கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக போடுன்னு கொடுத்த உத்தரவு அல்லது பாய்காட் பண்ணணும், இந்த உத்தரவு எங்களால் ஏற்றுக்க முடியாது, பொறுத்துக்க முடியாது, நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அரசுக்கு எதிராக தான் ஓட்டு போட போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறோம். ஆனால் அந்த முடிவு எடுத்தால் டிஸ்குவாலிஃபை ஆகிடும், கட்சி தலைமைக்கு அது வந்து ஏற்ற முடிவு கிடையாது, அதனால் நாங்கள் ராஜினாமா பண்ணுறோம், உண்மையிலே நாங்கள் ராஜினாமா பண்ணுறோம் அப்படின்னு அவங்க ரெசிக்னேஷனை கொடுத்துட்டு அடுத்த நாள் போய் அவங்க காங்கிரஸில் சேர்ந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நீங்கள் கூலிங் ஆஃப் பீரியட் வைப்பீங்களா? ரெசிக்னேஷனுக்கு எப்பயுமே வந்து கூலிங் ஆஃப் பீரியட் வைக்கக்கூடாது. ரெசிக்னேஷன் இஸ் அ ரெசிக்னேஷன். ஒரு எம்பி எம்எல்ஏ எலெக்ட் ஆன பிறகு ஏதாவது ஒரு இஷ்யூவில் அரசுக்கு எதிரான ஒரு முடிவு அவங்க மனசாட்சி எடுக்குதுன்னா அவங்க எனி டைம் தே கேன் ரிசைன். அது ஜனநாயகம் கொடுத்துருக்க ஒரு உரிமை, அதை வந்து யாருமே பறிக்க முடியாது. உடனே அதுக்கு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் கூலிங் ஆஃப் பீரியடுன்றது அபத்தத்துலேயும் அபத்தமான குற்றச்சாட்டு, ஒரு 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 நிபந்தனை. அதெல்லாம் நடைமுறைக்கு வந்தோன்னா ஜனநாயகம் செத்துரும். இன்னும் சொல்லப்போனால் 10th ஷெட்யூல் கட்சி தாவல் தடை சட்டத்தை மொத்தமாக கலைச்சிடணும், என்னை பொறுத்தவரை ரத்து செஞ்சிடணும். ஒன்று தான் இப்போ வந்து கட்சி தாவல் தடை சட்டன்றது 3ல் 2 பங்கு, அதாவது பல்காக போகிறதா ஆதரிக்குது, தனியாக போனால் தான் தடுக்குது. அந்த 3ல் 2 பங்கையும் அது என்ன சொல்லுதுன்னா கட்சி தலைமையும் ஒத்துக்கணும், பேரண்ட் பாடியும் ஒத்துக்கணும், லெஜிஸ்லேச்சர் பார்ட்டியும் ஒத்துக்கணும்னு. என்ன கேட்டிங்கன்னா இப்போ அபிஷேக் மனு சிங்வி மாதிரியான உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சொல்கிறது தான் நியாயமான கருத்து. இந்த 2/3 3/4 1/4 கட்சி தலைமை ஒத்துக்கணும், லெஜிஸ்லேட்டர் பார்ட்டி ஒத்துக்கணும், பார்லிமெண்ட்டுக்கு வெளியில் இருக்க பார்ட்டி ஒத்துக்கணும், அதெல்லாம் வேண்டாம். ஒரு எம்எல்ஏ அல்லது 50 எம்எல்ஏ அவங்க கட்சி மாறுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு போயிட்டோம், நின்று ரீஎலெக்ட் ஆகி வரட்டும். கம்ப்ளீட் 2/3 இருந்தாலும் நீ அலோவ் பண்ணக்கூடாது, 3/4 இருந்தாலும் அலோவ் பண்ணக்கூடாது, அல்லது என்டையர் பார்ட்டியாக டிசைட் பண்ணுது, 30 எம்பிஸ் டிசைட் பண்ணுறாங்க நாங்கள் வந்து இந்த கட்சியோட போயிடணுன்னு, வெளியில் இருக்க பேரண்ட் பாடியும் ஒத்துக்குது, அப்பயும் நீ அலோவ் பண்ணக்கூடாது, ஏன்னா எலெக்ட் ஆனது நீ அந்த டிக்கெட்டில். அப்போ த ஒன்லி ஆப்ஷன் இஸ் ரிசைன். ஸோ ரெசிக்னேஷன்றது ஒன்று எப்போ வந்ததோ அங்கே கட்சி தாவல் தடை சட்டம் டிஸ்குவாலிஃபிகேஷனே கிடையாது. பட் இந்த இடத்துல இப்போ கோஆலிஷன் கவர்மெண்ட் மாதிரியான விஷயங்கள் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டிஸோ அலையன்ஸுமே சேர்த்து இப்போ அந்த ஒரு கிளைம்குள்ளே போய் கொண்டு போய் நிறுத்துருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காவோட விசிகா இருக்குது, கம்யூனிஸ்ட்டுகள் இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, இவங்க எல்லாருமே வாங்கின ஓட்டு தாவேக்காவிற்கு எதிரான ஓட்டு, விஜய்க்கு எதிரான ஓட்டு, திமுகக்கு ஆதரவான ஓட்டுன்றதை தாண்டி எங்களுக்கு விஜயும் பிடிக்கல, அதிமுகவும் பிடிக்கல, அதனால் நாங்கள் இந்த அலையன்ஸில் ஓட்டு போகிறோம். மேபி அவங்க திருமாவை பிடிச்சி போட்டிருக்கலாம், சண்முகத்துக்காக போட்டிருக்கலாம், இல்லை முத்தரசனுக்காக போட்டிருக்கலாம், வீரபாண்டியனுக்காக போட்டிருக்கலாம், இல்லை ராகுல் காந்தியாக போட்டிருக்கலாம், இல்லை எங்கள் லோக்கலில் இருக்க செல்வ பிறந்தக்காக போட்டிருக்கலாம், இல்லை ஸ்டாலினுக்காக போட்டிருக்கலாம், உதயநிதிக்காக போட்டிருக்கலாம். ஆனால் இவங்க யாருக்குமே விஜய் பிடிக்காம தான் போட்டிருக்காங்க, அதிமுக பிடிக்காம தான் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்க போய் சேர்றப்ப அந்த மாதிரியான விஷயங்களுமே ஒரு கான்ஃப்ளிக்ட். இல்லை, நீங்கள் குழப்பிக்கிறீங்க, ஆதரிக்கிறதையும் மெர்ஜ் ஆகிறதையும் நீங்கள் குழப்பிக்கிறீங்க. இல்லைண்ணா, நான் இதுக்குமே சொல்கிறேன், நான் மெர்ஜர் அண்ட் சப்போர்ட்டிங் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த கொஸ்டின் ஆஃப் மெர்ஜ் பண்ணுறாங்கன்னா பண்ணக்கூடாது. இப்போ நடுப்புற ஒரு பேச்சு என்ன இருந்தது, இந்த சிவி சண்முகம் தலைமையிலான 25 எம்பிஸ் வந்து மெர்ஜ் ஆகிடுவாங்க அப்படின்ச்சு. ஆனால் அதில் 2/3 இல்லை, 2/3 32 பேர். ஆக்சுவலாக பொசிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் கூட அப்படி தான் நான் நிறைய இன்டர்வியூவில் பேசியிருந்தேன். சட்டத்தின் அதாவது சிவசேனா ஜட்ஜ்மெண்ட் தெளிவாக சொல்லுது, 2/3 இருந்தால் மட்டும் பத்தாது, பேரண்ட் பாடி ஜாயின் பண்ணுறத அலோவ் பண்ணணும், முடிவு செய்யணும். அப்போ பேரண்ட் பாடின்றது எடப்பாடி தலைமையிலான கட்சி முடிவு பண்ணி 3ல் 2 பங்கு எம்எல்ஏக்கள் சம்மதித்தால் தான் நீ மெர்ஜ் ஆக முடியும். இங்கே பேரண்ட் பாடியும் சம்மதிக்கலை. இப்போ இந்த விஜய் விஷயத்தில் வந்து ஆதரிக்கக்கூடிய 2 இடதுசாரிகள் வெளியிலேருந்து ஆதரிக்கிறாங்க, அமைச்சரவைக்கு உள்ளேருந்து ஆதரிக்கிற காங்கிரஸ் 5, விசிக 2, 7, ஐயுஎம்எல் 2, 9, இந்த 9 எம்எல்ஏக்களுமே விஜய்க்கு எதிராக ஓட்டு வாங்கி தான் ஜெயிச்சவங்க, எந்த சந்தேகமும் கிடையாது. பட் இங்கே கொஸ்டின் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஆதரிக்கிறது மெர்ஜர், நம்ம மெர்ஜரை பற்றி பேசுகிறோம், மெர்ஜரில் அது சாத்தியமே கிடையாது, ஏன்னா அவங்க மெர்ஜ் பண்ணலை, அந்த கொஸ்டினே வரல. ஆதரிக்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசும்பொழுது அது ஒரு டெலிகேட்டான ஒரு இஷ்யூ. இப்போ ஸ்டாலின் கூட சேர்ந்து திமுக தலைமையிலான கூட்டணியில் இவங்க ஜெயிச்சு திமுகவை சேலஞ்சு பண்ண ஒரு புது கண்டெண்டர் ஜெயித்த பிறகு அவருக்கு 10 சீட்டு மெஜாரிட்டி குறைஞ்சதால் இவங்க போய் ஆதரிக்கிறாங்க. மாரலி இது கரெக்டானு கேட்டிங்கன்னா மாரலி தப்பு.
இல்லை அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நான் ஏன் எக்ஸாம்பிள் கொண்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கேலேருந்து ஒருத்தர் விலைக்கு வராரு, அதிமுகலேருந்து ஒருத்தர் விலைக்கு வந்து இப்போ மரகதம் குமாராவேலோ எஸ்கி சுப்பையோ யாரோ ஒருத்தர் வந்து அவங்களோட எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு இது பண்ணுற மாதிரி இவங்க வந்து நாங்கள் அந்த பார்ட்டியோட அசோசியேட்டாக இல்லை, நாங்கள் வெறும் எம்எல்ஏவை மட்டும் கண்டெஸ்ட் பண்ணிக்கிறோம், நாங்கள் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறோன்ற மாதிரி ஏன் சட்டத்திட்டம் கொண்டு அது எப்படி? அது ரிஸ்க் இல்லை, தோத்துட்டா சரி. ரொம்ப மாரலி வந்து இந்த 9 பேர் எடுத்த ஸ்டாண்டுன்றது வந்து அன்அக்செப்டபிள் தான். இந்த 9 + 4 13 பேர் எடுத்த முடிவு வந்து அன்அக்செப்டபிள். நீங்கள் விஜய்க்கு உங்களுக்கு விழுந்த ஓட்டு விஜய்க்கு எதிராக விழுந்த ஓட்டு. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும்னு விழுந்த ஓட்டு தான் உங்கள் ஓட்டு. ஸ்டாலின் தோத்துடுறாரு, ஸ்டாலினே தோத்துடுறாரு, அவர் கட்சியும் தோத்துருது. அப்போ நீங்கள் போய் ஆதரிக்கிறீங்கன்னு போது மாரலி அறம் சார்ந்துன்னு அது ரொம்ப கெட்ட வார்த்தையாக தமிழில் மாற்றிட்டாங்க, அதனால் நான் இங்கிலீஷ்லேயே பேசுகிறேன். மாரலின்னு சொல்கிறேன் நான். மாரலி வந்து 2 இடதுசாரிகள் வெளியிலேருந்தும் விசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் அண்ட் ஐஎம்எல் உள்ளேருந்தும் ஆதரிக்கிறது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது. ஒரே ஜஸ்டிஃபிகேஷன் பிஜேபி வந்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் ஆதரிக்கிறோன்றாங்க. அப்படின்னா நீ ஃபுல் 5 இயர்ஸ் ஆதரிக்கணும். நடுப்புற கவுத்தினா அப்போ பிஜேபி மறுபடியும் வந்துடலாம். அதுவுமே பை ஸ்டாண்டர்டாக இருக்காங்களா? இப்போ திருமாவர்கள் சமீபத்தில் ஒரு இடத்துல பேசியிருந்தாரான்னு பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் நாங்கள் வந்து கூட்டணிலேருந்து வெளியே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அமைச்சர் அதெல்லாம் வந்து கேஸ் பலூனுங்க. புதிய தலைமுறை பேட்டியில் அவர் சொன்னது எப்போ வேணால் நாங்கள் வெளியில் வரமாட்டார், எழுதி வச்சுக்கோங்க, வர வாய்ப்பே இல்லை. மந்திரி சபையில் போன ஒருத்தர் வெளியில் வர வாய்ப்பே இல்லை. இவரே அப்படி ஒரு முடிவு எடுத்தாலும் மந்திரியாக இருக்கவர் அதை ஏற்றுப்பாரான்றது இன்னொரு $1 மில்லியன் கொஸ்டின். ஆமாங்க, பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட்லி. நீங்கள் ஏற்கனவே திமுக அரசுல இருந்தப்ப அங்க இருந்த எம்எல்ஏக்கள் வந்து அவங்களுக்கு அசோசியேட்டடா இருக்காங்க, கம்ப்ளைண்டா இருந்துச்சு. ஆளுங்கட்சியா இருந்தவங்க 4 எம்எல்ஏ யார் கண்ட்ரோல்ல இருந்தாங்க? ஏன் ஷானவாஸுக்கும் எஸ்எஸ் பாலாஜிக்கும் ஒரு சீட்டு கொடுக்கல? பனையூர் பாபுக்கும் ஏன் சீட்டு கொடுக்கல? உண்மையான காரணம் என்ன? அவங்க திமுக கண்ட்ரோலில் இருந்தாங்கன்றது தான். இப்போ நீங்கள் வன்னியரசை பற்றி சொல்கிறீங்க, மந்திரி ஆகிட்டாருங்க அவர். அவ்வளோ சீக்கிரம் யாராவது மந்திரி பதவியிலேருந்து வெளியில் வருவாங்களா? ரொம்ப இல்லை, திருமாவே வரமாட்டார். நான் சொல்கிறேன், திருமாவோட பேச்சு அவங்க ஆதரவெல்லாம் வாபஸ் வாங்க மாட்டாங்க. வீரபாண்டியனோ சண்முகமோ ஐஎம்எல்லோ அவ்வளோலாம் சீக்கிரமாலாம் வாபஸ் வாங்க மாட்டாங்க. எங்கே போவாங்க? கவர்மெண்ட்டு கவுந்துனா எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண முடியும் உங்களால்? திமுக போவீங்களா? பணம் கொடுத்தது திமுக தானே, சேர்த்துப்பா. பணம் கொடுத்ததெல்லாம் திமுக தானே. உங்களை எலெக்ஷனில் நிற்க வச்சது யார்? செலவு பண்ணது யார்? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். அப்போ எப்படி வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுங்கள்? செலவு கம்மியாக பண்ணி ஜெயிச்சது தாவேகா. அப்போ எலெக்ஷனை வந்து நீங்கள் எப்படி சார் ஃபேஸ் பண்ணுவீங்க? அப்போ இதெல்லாம் வந்து அதாவது வந்து அந்த பிளேயிங் டு த கேலரிஸ் அப்படின்வாங்க, சத்தமாக பேசுறது. நாங்கள் எந்த நேரமும் ஆதரவை வாபஸ் வாங்க மாட்டார். திரும்ப ஆதரவை வாபஸ் வாங்க மாட்டார். இது இவங்க வந்து விஜய்க்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க, அவ்வளோதான். திரும்பவும் 2 இடதுசாரிகளும் ஏதோ ஒரு மெசேஜை விஜய்க்கு சொல்கிறாங்க. அது என்ன மெசேஜ்ன்றது விஜய்க்கும் தெரியும், மெசேஜ் சொன்னவங்களுக்கும் தெரியும். அது வெளியில் பேச முடியாது. ஓகே சார். அதை தாண்டி எல்லோனும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பேசி பொருளாகிட்டே இருக்குது. வெண்டிலேட்டரில் இருக்குது ஒரு கவர்மெண்ட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணுன்ற மாதிரி விஷயங்களை அப்போசிஷன் லீடர் உதயநிதி அவர்கள் பேசுகிறாரு. தமிழ்நாட்டோட எல்லண்டோ சுச்சுவேஷன் எப்படி இருக்குது? சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது? ஏறக்குறைய 30 நாட்களுக்குள்ளே 207க்கு மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. இயர்லி நான் என்ன சொல்கிறேன், ஸ்டாலினோட 5 வருஷம் கம்ப்ளீட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வெளியில் எடுங்க. 21 மே மாதத்துலேருந்து 26 மே 10ஆம் தேதி வரைக்கும் அவர் தான் 9ஆம் தேதி வரைக்கும் அவர் தான் சிஎம். மே 7 2021லேருந்து மே 9 2026 வரைக்கும் கரெக்டாக 5 வருஷத்தில் ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் கம்ப்ளீட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணும். எத்தனை பாலியல் குற்றங்கள், எத்தனை கொலைகள், எத்தனை கொலை முயற்சிகள், எத்தனை வழிப்பறி, எத்தனை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், எத்தனை குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், எல்லாத்தையும் எடுங்க. ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு இத்தனை 1000 கொலை நடக்குதுன்னு இருக்குங்க. மீடியா கையில் இருக்கிறதால ரொம்ப பெரிதாக இது பேசப்படுது. சிக்கல் இருக்குது, நான் மறுக்கல. எல்லா கவர்மெண்ட்லையும் எல்லா காலத்துலையும் நடந்ததான் இப்பயும் நடக்குது. அதை தான் நான் சொல்கிறேன், 5 வருஷம் ஸ்டாலின் பீரியட் நடந்து எடு. இந்த கவர்மெண்ட்டும் இன்னும் உஷாராக இருக்கணும். அவங்களுக்கு இன்னும் புலப்படலை, புரிபடலை. இப்போ நீங்கள் சிங்கப்பெண் மாதிரியான படைகளை வச்செல்லாம் இதை தடுக்க முடியாது. லோக்கல் போலீஸை ஸ்ட்ரென்தன் பண்ணாலே போதுங்க. பட் பற்றாக்குறை இருக்குல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள். இதுக்கு மட்டும் எங்கே எடுக்க போகிறீங்க நீங்கள்? ஓகே, 2500 பேர் வந்து 2500 பேர் நீ ரெக்ரூட் பண்ணி எப்போ ஃபோர்ஸ் வரும்? 2500 பேர் 4 கோடி பெண்களை இல்லை 2500 பேரை 10ன்னு வச்சுக்கோங்க. 2500 பேரை ட்ரெயின் பண்ண எவ்வளோ நாள் ஆகும் உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ நாள் ஆகும்? குறைஞ்சது ஒரு 1.5 வருஷமா. போலீஸ் ட்ரைனிங்கிறது 1 வருஷத்துக்கு மேலே.
12 மாதமாவது ட்ரைனிங் இல்லையா? 12லேருந்து ஒரு குறைந்தபட்சம் 6 மாதத்துலேருந்து 18 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு தேவை. ஆமாங்க, ஒரு வருஷமாவது ட்ரைனிங் வேணுங்க போலீஸுக்கு. சும்மா நான் போய் ஓட முடியாது. நீங்கள் வந்து ஹோம் கார்டு கிடையாது, ஸ்கவுட்டு கிடையாது. அதுவும் பெண்களுக்கு எதிரான இது குற்றங்கள்லாம் இதுக்கு ஸ்பெஷலாக வந்து நீங்கள் வந்து சென்சிட்டைஸ் பண்ணணும் அவங்கள. நீங்கள் எப்போ எடுத்து எப்போ குற்றங்களை கண்டுபிடிச்சி லோக்கல் போலீஸ் திறம்பட செயல்பட்டாலே இதை சமாளிக்கலாம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஆனால் லோக்கல் போலீஸ் ஏன் இப்போ செயல்படலையா இல்லை? அதுதான் சிக்கல். கட்டப்பட்டிருக்கான ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் புதுசாக டிஜிபி மாற்றியாச்சு எல்லாம். இதுக்கு முன்னாடி வந்து நடத்துகிறப்ப ப்ராப்பர் டிஜிபி இல்லைன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க, பெருசாக வந்து டிசிஷன் எடுக்கிறதுல பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. மகேஷ்குமார் அகர்வால் டிஜிபியாக பொறுப்பேற்றுட்டு யாருக்குரிய ஒரு 20 நாள் கிட்ட ஆக போகுது. எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. எஸ்பி ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, ஐஏஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. எங்கேயுமே தடுத்த மாதிரி தெரியல. உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு பெரிய கிளைமாக என்ன வைக்கிறாங்க ஏடிஎம்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முக்காவாசியான பாலியல் குற்றங்களில் மாற்றுறது ஆளுங்கட்சியான தாவைக்காவினர் தான். அது வந்து சும்மா கதை. அது வந்து அந்த மாதிரி இருக்கவங்க எல்லா கட்சியிலும் எந்த கட்சி ஆளுங்கட்சியும் அந்த சட்டையை போட்டுப்போம். அந்த கரை வேஷ்டி வந்து அந்த காலத்தில் தாமரை கணேஷ் சொல்லுவார், வேஷ்டி மேலே வந்து அதிமுக காரர் இருக்கும், கீழே திமுக காரர் இருக்கும். கருணாநிதி சிஎம்மாக இருந்தால், ஜெயலலிதா சிஎம் ஆகிட்டாங்கன்னா வேஷ்டி கைட்டு திருப்பி கட்டுப்போம். அதிமுக காரர் கீழே, திமுக காரர் மேலேயும் இருக்கும். கட்சிக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கட்சியுமே கட்சி ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த எம்எல்ஏ அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் ஓகே, அது அவங்க கண்டிப்பாக அது நடவடிக்கை எடுக்கும். சேலத்துலேருந்து பொள்ளாச்சி 50 பெண்களை வந்து ஆபாச வீடியோ அது ஓகே. நீங்கள் இந்த மாதிரியான குற்றங்களை ஈடுபடுறவங்க எப்போ எல்லா காலத்துலேயும் ஆளுங்கட்சி பிரமுகர்களாக இருந்திருக்காங்க. பொள்ளாச்சியில் யார் இருந்தா? ஏடிஎம்கே பீரியட். அது அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் இருந்தா? டிஎம்கே. அதனால் ஆளுங்கட்சின்றது அவன் யாராக இருந்தாலும் அந்த வேஷத்தை போட்டுப்பான். புது கவர்மெண்ட்டு அவங்களுக்கு புரிபடலை. அவர் யாரோடையும் கலந்து பேச மாட்டேன்றாரு முதலமைச்சர். மீடியாவை பார்க்குறதில்ல. சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி யாரும் ஒன்றும் பெருசாக மீடியாவோட இன்ட்ராக்ஷன் இல்லை. அதையும் தாண்டி ஒரு 4 பேர் வந்து முடிவு எடுக்கிறாங்க. விஜய் அவர்கள் இல்லை அதெல்லாம் கன்ஃபார்ம்டு கிடையாதுங்க. அதெல்லாம் ஹேஷியம், அதெல்லாம் ரூமர்ஸ். எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப்? ஒரு சில பத்திரிகை அது 4 பேர் பவர் சென்டர், 10 பேர் பவர் சென்டர்ன்றது ப்ரூஃப்ஸ் கொடுங்க. ஷோஸ் த ப்ரூஃப். இது வாய் வந்தது மாங்காய் புளிச்சதுன்னு பேசக்கூடாது. அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் யாரும் தலைமைச் செயலகத்துக்கும் நிர்வாகத்திலே தலையிடுறதே கிடையாது. அவர் அவங்க குடும்ப உறுப்பினரோட இருக்காருன்னு ஒரு மிகப்பெரிய. ஆமாம், அவர் தனி மனிதராக தான் இருக்கார். பட் ஆனால் அவர் நட்பு இல்லை அதுக்கு என்ன நான் கேட்குறது என்ன ப்ரூஃப்? இல்லை, தலைமைச் செயலகத்தில் உங்களுக்கு தனி உதவியாளராக அறை கொடுத்ததில்லை. ஆனால் இப்போ இவங்க கொடுத்து இல்லைங்க. முதலமைச்சர்களும் அதிகாரிகளும் வந்து போய் அவங்க நேரடியாக சந்திக்கிறாங்க. முதலமைச்சருக்கான ஓஎஸ்டின்றது நியமனம் நடந்துருச்சுங்க. நடந்த பிறகு அவங்க அதிகாரத்தை பயன்படுத்த தான் செய்வாங்க. அதிகாரம் மையமாக உருவெடுத்துட்டாங்கன்றதுக்கான ஆதாரம் என்னன்ற நான் அது ரொம்ப லூஸ் டேர்ம். இப்போதைக்கு வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டாக தான் இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் லூஸ் டேர்மில் பேச முடியாது. ரொம்ப லூஸாக வார்த்தையை விட முடியாது. பத்திரிகைகள் 1000 எழுதுவாங்க. அக்கப்போர் பத்திரிகைகள் 1000 எழுதுவான். அரிப்பை சொரிஞ்சுக்கிறதுக்கும் விற்பனைக்காகவும் எழுதுவான். ஏதாவது ஒரு 10% உனக்கு நான் சொல்கிறேன் உங்கள் கையில் வந்து ஆதாரம் இருக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் எழுதுறது அவதூறு. இந்த கவர்மெண்ட்டில் 4 பவர் சென்டர் இருக்குன்றதுக்கான ஆதாரம் உங்கள்கிட்ட என்ன? நான் அதை தான் கேட்குறேன். ஜஸ்ட் ஷோ மீ ஒன் சிங்கிள் எவிடன்ஸ். அவன் எழுதிட்டான், இவன் எழுதிட்டான், இதெல்லாம் இதுக்கு பேர் தான் அவதூறு. ஷோஸ் த ப்ரூஃப். எங்கேயாவது யாராவது ஒருத்தர் அதை பற்றி ஆதாரம் எதுன்னு நீங்கள் கேட்கலாம். முதலமைச்சர் இப்போ ஆளுங்கட்சியிலேருந்து யாராவது எங்கேயாவது பேட்டி கொடுத்துருந்தாங்கன்னா, அல்லது எங்கேயாவது பேசியிருந்தாங்கன்னா, ட்வீட் போட்டிருந்தாங்கன்னா, ஆளுங்கட்சிக்குள்ளேருந்தே வரக்கூடியது அது ஆதாரம். அல்லது நீதிமன்றங்களோட கண்டனங்கள், அல்லது அமைச்சரவை சகாக்கள் யாராவது பேசுகிறாங்க, அல்லது பரவலாக வந்து ரொம்ப மறுக்க முடியாத அளவுக்கு விவரம் அறிந்தவர்கள் பொதுமக்கள் மத்தியில் தெரியுது, இந்த ஆள் தான், இவங்க தான் பண்ணுறாங்க, அதிகார மையங்களாக இருக்குது. அந்த மாதிரி எதுவுமே இன்றைக்கி இல்லை. இப்போ தான் கவர்மெண்ட் வந்து 40 நாள் முடியல. இன்னும் ஒரு 100 days கூட நாங்கள் வந்து ஹனிமூன் பீரியடு கொடுக்க மாட்டோம்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திமுகவும் அதிமுகவும் இருக்காங்க. முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் 2 முன்னாள் முதலமைச்சர்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை? அந்த பெருந்தன்மையாக 2 முன்னாள் முதலமைச்சர்களுக்கும் இல்லை. இன்ன வரைக்கும் விஜய் நீங்கள் அங்கீகரிக்க மறுக்கிறீங்க. எடப்பாடி வந்திருந்தால் ஸ்டாலினுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஸ்டாலினை தொடர்ந்து இருந்தால் எடப்பாடிக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கி 2 பேரும் இல்லாமல் புதுசாக ஒருத்தர் வரும்போது, கட்சி ஆரம்பித்து 28 மாதத்தில் ஒரு ஆட்சியை பிடிக்கும்போது இவங்களால் அதை சகிக்க முடியல, டைஜஸ்ட் பண்ண முடியல. அதோட விளைவு தான் இத்தனை அறிக்கை, இத்தனை போராட்டம், இத்தனை ட்வீட்டு. எல்லா அரசுகளையும் எல்லா காலத்துலேயும் நடக்கிறதா இங்கேயும் நடக்குது. வேணும்னா கொஞ்சம் கூட இருக்கலாம். அப்படியே பூலகமே உருண்டு போன மாதிரி அதை பேசுகிறதும், சட்டம் ஒழுங்கு வந்து பெரிய அளவில் கொலாப்ஸ் ஆகிடுச்சு என்பதும் பொறாமையில் பேசப்படக்கூடிய பேச்சுக்கள். ஸ்டாலின் பதவியேற்ற முதல் 1 மாத காலத்தில் இப்படித்தான் மீடியா அவர் எடை போட்டுதா? இல்லை, அந்த 1 மாத காலம்ன்றது வந்து கொரோனாவோட பிடியில் வாட் எவர் இட் இஸ், இப்படி தான் நீங்கள் எடை போட்டிங்களா? அப்போ தப்பே நடக்கலையா?
அப்போ பிரச்சனையே இல்லையா? என்ன சிக்கல்? திமுக அண்ணா திமுக 2 பேருக்கும், குறிப்பாக திமுகவுக்கு புதுசாக வந்த ஒருத்தர் சிஎம் ஆனதில், கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணது அவங்களால இன்னமும் பொறுத்துக்க முடியல. அவங்கள அறியாமல் பொறாமல் பீறிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான், இதுதான் உண்மை. வந்தவர்கள் புதியவர்கள், அவங்களுக்கு அனுபவம் இல்லை. அண்ட் வெளிப்படைத்தன்மை அரசில் இருப்பதா தெரியல. முதலமைச்சர் ப்ரெஸ்ஸை பார்க்குறதே இல்லை. அவர் பார்க்காம இருக்க 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 இந்த அரசில் தவறுகள் நடக்க அரசின் மீதான விமர்சனம் கடுமையாக மாறிக்கொண்டே போகும், ஏறிக்கொண்டே போகும். பட் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது இடைத்தேர்தல்களில் தான் தெரிய வரும். ஏன் அப்படின்னா யாருக்குரிய அந்த 4 பேர் வந்து போனதே வந்து பெரிய சிக்கலாக தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இன்னுமே வந்து பல பேர் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சி விஜயபாஸ்கர், சி விஷ்ணுமுகம் உட்பட பல பேர் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கவர்னர் உரையின் மீது அவங்க வந்து உறுப்பினர்கள் பேசுகிறப்ப அதிமுக மீதும் அதிமுக தலைமையின் மீதும் மிகப்பெரிய விமர்சனங்களையும் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளையும் வச்சுட்டு அவங்க வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி செய்திகள்லாம் வந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த கவர்னர் உரை வந்து நடக்க போகுது. நடக்கிறப்ப சிக்கல் நடக்கும். அப்போ என்ன சிக்கல் வரும்? அதான் ஏடிஎம்கேவை சுக்கலாக ஒரு பக்கம் விஜயும் இன்னொரு பக்கம் ஸ்டாலினும் செதைச்சிக்கிட்டு இருக்காங்க. விஜய் எல்லாரும் தாவேக்கால போய் அதிமுகலேருந்து சேர்றதை பற்றி அப்படியே புலம்பி தள்ளுறாங்க, சிலாகிக்கிறாங்க. ஐயோ போயிட்டாங்களேன்னு. திமுகவில் போய் டெய்லி 1000 பேர் சேர்ந்துன்னு இருக்காங்க அதிமுகவில். அதை பற்றி எவனுமே பேச மாட்டேன்றான். ஒரு பக்கம் விஜயும் இன்னொரு பக்கம் ஸ்டாலினும் அதிமுகவை பிச்சு பிடுங்கிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வந்து ஒன்றா உருவிட்டு இருக்காங்க. தாவேகாவை பற்றி விமர்சிக்கிறவங்க ஏன் திமுக பற்றி பேச மாட்டேன்றாங்க? ஆளுங்கட்சிக்கு போகிறது சரி, எதிர்கட்சிக்கு எப்படி போகிறோம்? எந்த நம்பிக்கையில் போகிறான்? கூட்டணியும் கிடையாது. 59 சீட்டு தான். இன்னும் 5 வருஷத்துக்கு இன்னும் திமுக ஆட்சி வரதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதுக்கு அடுத்த 5 வருஷமும் வருமான வாய்ப்பு கிடையாது. கூட்டணி எதுவுமே கிடையாது. நம்பிக்கை சார்ந்த விஷயங்களும் எதுவுமே கிடையாது. நீங்கள் தனி மரமாக நிற்குது திமுக. எந்த நம்பிக்கையில் போகிறான் அண்ணா திமுகவில்? விஜய் கிட்ட போனால் கூட அதிகாரம் கையில் இருக்க போகிறான். எந்த நம்பிக்கையில் ஸ்டாலின் கிட்ட போகிறாங்க? ஸ்டாலினுக்கு கூட்டணி கட்சியே கிடையாது. தனி மரம் இன்னைக்கு அண்ணா தேமுதிக மட்டும்தான். இன்னும் நிலைப்பாடு அறிவிக்காமல் இருக்குது தேமுதிக. அவ்வளோதான். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி அதிகாரம் கையில் இருக்குது. விஜய் கிட்ட தாவேக்கா போகிறாங்கன்னா அதை புரிஞ்சுக்கலாம். எப்போ கையில் அதிகாரம் இருக்கோ அப்போ வந்து ஓடுவாங்க. இன்றைக்கி திமுக கிட்ட அதிகாரமே இல்லை, கூட்டணி கட்சிகளும் இல்லை, தனி மரமாக திமுக இருக்குது. எந்த நம்பிக்கையில் ஓடுறாங்க? சரி, போகிறவும் எப்படி வேணால் போட்டோம். கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வாங்கன்னு ஸ்டாலினே வந்து கூப்பிடுறாரு. தினம் தாவேக்கால போகிறத பற்றி பேசுகிற மீடியா திமுகவில் நேற்று கூட 1000 பேர் அண்ணா திமுகலேருந்து வந்து சேர்ந்தாங்கன்றான். அதை பற்றி யாரும் பேச மாட்டேன்றாங்க. இது ஆள் பிடிக்கிற வேலை தானே. ஏன் அண்ணா திமுக பேச மாட்டேங்குது இதை பற்றி? உங்கள் கட்சியிலேருந்து ஓடுறோம், எங்கே ஓடணும் அவங்களுக்கு என்னங்க? அப்படி நீங்கள் அதை பற்றி புலம்புறீங்கன்னா திமுக போகிற இந்த திமுக போகிறத பற்றி தானே புலம்பணும். அதை புலம்ப மாட்டேன்றீங்களா? சிட்டிங் எம்எல்ஏ யாருமே திமுக பக்கம் போலே அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்க. ஒரு எலெக்ஷன் முன்னால் போனாங்களா? அது என்ன கதை? 3 பேர் போயிருந்தாங்க. அது என்ன கதை? பெஞ்சமின் யார்? சிட்டிங் எம்எல்ஏவா இல்லையான்றது பிரச்சனை கிடையாது. முன்னாள் எம்எல்ஏ, அமைச்சர். என்ன கதை இது? கண்ணு முன்னாலே ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு. சி த ப்ராப்ளம் இஸ், திமுக அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட்டாலும் மீடியா 90% மீடியா இன்னமும் அந்த ஹேங் ஓவரில் திமுகவோட கொத்தடிமையாக தான் இருக்குது. அதனால தான் ஒரே விஷயத்தில் 2 பார்வை இருக்குது உங்களுக்கு. ஆள் பிடிக்கிறது தப்புன்னா நீ 2 பேரும் இல்லை விமர்சிக்கணும். வெளிப்படையாக திமுக ஆள் பிடிக்குது, அதை யாருமே விமர்சிக்க மாட்டேன்றாங்க. ஆகவே இது நான் தான் சொல்கிறேனேங்க உங்களுக்கு, ரெசிக்னேஷன்றது எனி டைம் எனிபடி கேன் டூ. அதை யாரும் தடுக்க முடியாது, தடுக்கக்கூடாது. 2 பேப்பரில் தலையங்க எழுதுறான் பாருங்கள், நம்ம பேசணும் இல்லையா? நமக்கு வந்து அந்த மாதிரி ஓர வஞ்சனையோடு நீங்கள் எழுதக்கூடாது. எல்என்டோ இஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயமா பார்க்குறது சிறார் பாலியல் குற்றங்கள். விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்தப்போ பேசணும் அப்படின்னா, நான் ஆட்சிக்கு வந்துடுறேன்னா இருக்கிற எல்லா குழந்தையும் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி நான் பார்த்துப்பேன், எந்த ஒரு குழந்தைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்ற மாதிரி விஷயங்களை பேசியிருந்தார். ஆனால் நேற்று ஒரு நாள் மட்டுமே எக்கச்சக்கமான சிறார் பாலியல் குற்றங்கள் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. குறிப்பாக அந்த திருவள்ளூர் விஷயத்தில் அந்த குழந்தை இறந்தும் போச்சு. அந்த இடத்துல நிவாரண தொகை கொடுக்க அமைச்சர் குமார் போகிறாரு, கூட நின்று அந்த இடத்துல வந்து தாவைக்க வந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நிவாரண தொகை கொடுக்க இல்லை, இதெல்லாம் வந்துங்க, இதை நான் சொல்கிறேன்னு இதாங்க பிரச்சனைங்க. புதுசாக வந்த கட்சிங்க 2 வருஷத்துல அதிகாரத்தை பிடிக்கிறாங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு என்னன்னே தெரியல. நீங்கள் அந்த ஆய்வுக்கு போனாங்க, ஞாபகம் இருக்கா? போகவே கூடாது. அவங்க எம்எல்ஏ ஆய்வுக்கு போகலாம், எம்பி ஆய்வுக்கு போகலாம், மந்திரி ஆய்வுக்கு போகலாம், அரசு அதிகாரிகள் ஆய்வுக்கு போகலாம். ஒரு கட்சியோட மருத்துவ பிரிவு ஆய்வுக்கெல்லாம் போக முடியாது. ஹைகோர்ட்டுக்கு நேற்று கேட்டிருக்கு. பார்லலாம் வந்து போயிட்டு கட்சிக்காரங்க வந்து இது பண்ண முடியுமா, அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கைட்லைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் நேற்று கொஸ்டின் கேட்டிருக்கு. நேச்சுரலி அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ இது
இதுதான் சொல்கிறேன், இதுதான் சிக்கல். இது வந்து புத்தாக்க பயிற்சி மாதிரி அவங்க வந்து சென்சிட்டைஸ் பண்ணணும். கட்சிக்காரங்களை நீங்கள் சென்சிட்டைஸ் பண்ணணும். ப்ராப்ளம் வந்து திமுக அண்ணா திமுக 60 வருஷமாக கட்டி ஆண்டவங்களால் இந்த அதிர்ச்சியிலேருந்து மீள முடியல. அண்ணா திமுக தோற்றுருந்தா இன்றைக்கி திமுக பெருந்தன்மையாக போயிருக்கும். ஏன்னா அது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற கூத்து. புதுசாக வந்த ஒரு பிளேயர் உணர்த்தி இருக்க பாடம் என்னென்னா, முதல் பாடம், இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் திரும்ப நீங்கள் வரப்போகிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. நீங்கள் வரத்துக்கு உத்தரவாதம் கிடையாது. அதுக்கான சமிக்கையும் இல்லை. அந்த கோபத்தில் தான் நீங்கள் இவ்வளவும் பேசுகிறீங்க. நிரந்தரமாக அது கையை விட்டு போயிடுச்சோன்ற பயம் உங்களுக்கு வந்துடுச்சு. உள்ளாட்சி தேர்தலையுமே உள்ளாட்சி தேர்தலில் இன்னும் நிறைய பேர் வெளியில் எழுதி வச்சுக்கோங்க. அண்ணா திமுகவில் தான் நிறைய பேர் விஜய் கட்சிக்கு ஓடுவாங்க உள்ளாட்சி தேர்தலில். பின்பா உள்ளாட்சி தேர்தல் நெருக்கத்தில் ஒரு புது விதமான அரசியலில் தமிழ்நாடு நுழைஞ்சிருக்குது. இந்த சிறார்களுக்கு எதிரான இந்த பாலியல் வன்முறை இதெல்லாம் வந்து சகிக்க முடியாத கொடுமை. குறிப்பாக இந்த துறை வந்து முதல்வரோட நேரடி கண்காணிப்பாங்க. லோக்கல் சட்டம் ஒழுங்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. அதாவது காவல்துறை வந்து முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. இது அண்ணா காலத்துலேருந்து தமிழ்நாட்டில் இருக்க விஷயம். காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் தான் கடைசியாக பக்தோச்சலம் சிஎம்மாக இருக்கும்போது கக்கன்னு ஒரு ஹோம் மினிஸ்டர் இருந்தார். என்ன கேட்டிங்கன்னா, இந்த நிலைமை மோசமடையுதுன்னா விஜய் வந்து தனியாக ஒரு உள்துறை அமைச்சரை மாநிலத்துக்கு நியமிக்கணும். மற்ற மாநிலங்களை மாதிரி சில மாநிலங்கள் அது இருக்குது. அது அதிகாரம் கையில் இருக்கிறதுக்காக எந்த முதலமைச்சரும் உள்துறையை மற்றவங்களுக்கு கொடுக்குறது தனியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, சில மாநிலங்களில் தான் தனியாக இருக்குது. பெரும்பாலான மாநிலங்களில் முதலமைச்சர் தான் அதை கையில் வச்சுருக்காங்க. ஏன்னா அது அதிகாரத்தோட ஒரு அடையாளமாக பார்க்கப்படுது. ஆகவே இன்றைய சூழல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிலைமையை கட்டுப்படுத்த முடியலன்னா உள்துறைக்குன்னு இப்போ தனியாக ஒரு மந்திரியை வந்து விஜய் நியமிக்கலாம். அவர் நியமிப்பாரான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இதே ஆலோசனையை நம்ம ஸ்டாலின் இருக்கும்போதும் சொன்னோம், உதயநிதியை நியமிங்கன்னு சொன்னோம். இதே மாதிரி பிரச்சனை வந்தப்போ அளவு கடந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சந்தி சிரிக்குதுன்னா ஒரு ஆப்ஷன் உள்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அதுக்கு தனியாக ஒரு அமைச்சர். ஏன்னா முதலமைச்சருக்கு பணிகள் அதிகமாக இருக்க காரணத்தால் புதுசாக இருக்கும் எல்லாமே இருக்கிறதால ஒரு 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 உள்துறைக்கு ஒரு அமைச்சரை நியமிங்க. அட்லீஸ்ட் வந்து உள்துறைக்கு ஒரு இணை அமைச்சர் மாதிரி, அதாவது சர்டன் பவர்ஸ் ஆஃப் தி போலீஸ். இல்லைன்னா செக்ரட்டரிக்காவது பவர்ஸை கொஞ்சம் இல்லை, அது முடியாது. ஏன்னா இது வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் கையில் இருக்கணும். அது முடியாது. அது செக்ரட்டரிக்கெல்லாம் டிஜிபிக்கெல்லாம் கொடுக்க முடியாது. பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் இருக்கணும். அப்போது ஒரு உள்துறைக்குன்னு தனியாக ஒரு அமைச்சர் 60 வருஷத்துக்கு முன்னால் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் கக்கன் இருந்த மாதிரி யாராவது ஒரு அமைச்சரை நியமிங்க. அவங்க முழுவதும் காவல்துறையோட பணிகளை கம்ப்ளீட் உள்துறையை கூட நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் ஒரு பகுதியை சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்டதை மட்டும் கூட நீங்கள் கொடுக்கலாம். பட் எனவே அதெல்லாம் ரொம்ப லவுட் திங்கிங். அதுக்கெல்லாம் வந்து விஜய் தயாராக இருக்க மாட்டார்னு எனக்கு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்செக்யூரிட்டி அதிகமாக இருக்குது. அரசாங்கத்துக்கு மெஜாரிட்டி இல்லாதப்போ போலீஸுக்கு தனி மந்திரியை போடுறதெல்லாம் மிக மிக பெரிய ஆபத்து. அரசு தலையில் தானே தலையில் கொள்ளி வச்சுக்கிற மாதிரி. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, எந்த கவர்மெண்ட்டும் அதை செய்யாது. பட் ஸ்டில் ஒரு சஜஷனாக தான் நான் இதை சொல்கிறேன். நீங்கள் நிலைமை மோசமாக போகுது. ஏன்னா இந்த 40 நாள் கூட முடியல. அதுக்குள்ளே இந்த அரசாங்கத்தின் மீதான மிகப்பெரிய குற்றச்சாட்டாக 36 நாள் தான் அது பதவியேற்று வந்திருப்பது என்னென்னா சட்டம் ஒழுங்கு. தினம் அதுவே பிரச்சனையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செய்திகள் போடுற ஊடகங்களை வந்து அரசு கேபிள்லேருந்து நீக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திமுக மீது வைக்கப்பட்ட அதே விமர்சனம் வந்து தாவேக அரசின் மீது வருது. கேட்டால் ஒரு டெக்னிக்கல் கிளிச்ன்றார். மாற்றி வந்து தொடர்ச்சியான பல செய்தி நிறுவனங்கள் அரசு கேபிள்லேருந்து இடம் மாற்றப்படுது, தூக்கப்படுது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இது ரொம்ப தவறு. அதே கவர்மெண்ட் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல. யார் வந்தாலும் சம்பவத்தில் புதிய தலைமுறைக்கு நடந்த அதே விஷயம் இப்போ சமீபத்தில் நடந்த விஷயத்தில் ஸ்ரீவைகுண்டம் விஷயத்தில் புதிய தலைமுறைக்கு இந்த தமிழ் ஜனத்துக்கு இவங்களுக்குலாம் நடக்கும். அவ்வளோதான். அது அப்போ மாறல, காட்சி மாறல. இவங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கல. நீங்கள் இன்றைக்கி அரசுலேருந்துலாம் எதை உருவினாலும் செய்தி மக்கள்கிட்ட போகிறத தடுக்க முடியாது. ஏன்னா அவன் பெரும்பாலும் இதை நம்பியிருக்கான். தேர்ட் சோர்ஸ்ன்னுவாங்க. நேரடியாக நியூஸ் பேப்பர்ஸ் சேனல்ஸை தாண்டி சோஷியல் மீடியா, யூடியூப், எக்ஸ், இன்ஸ்டா இதை தான் நம்பியிருக்கான் செய்திகளுக்கு. அதை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன ஒன்று, அந்த சேனல்ஸோட வருமானத்தை குறைக்கலாம். அது இன்னமும் உங்களுக்கு எதிரான போக்கு தான் மீடியா மத்தியில் வளர்க்கும். அந்த கவர்மெண்ட் பண்ணது தான் நீங்களும் பண்ணுறீங்கன்னா அப்போ அந்த கவர்மெண்ட்டோட முடிவு தான் உங்களுக்கும் வரும். ரொம்ப சிம்பிள். ஆப்வியஸ்லி பல விஷயங்கள் அது அப்படியே நீங்கள் ஸ்டாலின் பண்ணதெல்லாம் விஜய் பண்ணுறாருன்னா ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட முடிவு தான், அரசியல் ரீதியிலான அதே முடிவு தான் விஜய்க்கும் வரும். இது புரியணும் உங்களுக்கு. புரியலன்னா யாரும் உங்களை காப்பாற்றணும். ஸ்டாலினுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷலான விஷயம் விஜய் அவர்களுக்கு இருக்கு. அந்த ஒரு கவர்ச்சி. ஸ்டாலின் பண்ணா தப்புன்னு பேசுறாங்க. இன்னைக்கு இந்த அரசுக்கு மக்கள் மத்தியில் பெரிய ஆதரவு இருக்குது. இந்த என்னதான் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை வச்சு வரிஞ்சு கட்டிக்கிட்டு
பேசினாலும் மீடியா என்ன தான் கற்றுனாலும் இன்றைக்கி விஜய்க்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது, பெரிய செல்வாக்கு இருக்குது. அது ஒன்றும் சரியில்லை. 38 நாள் தான் ஆகுது கவர்மெண்ட் வந்து. அதனால் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு இந்த செல்வாக்கு இருக்கும். அதுக்கு பிறகு அவங்க மாறலைன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. குறிப்பாக முன்னாள் முதல்வர்கள் ஸ்டாலின் ஆகட்டும் சரி, ஜெயலலிதா ஆகட்டும் சரி, இவர் கலைஞர் ஆகட்டும் சரி, இவங்கெல்லாம் இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பு நடக்குது அப்படின்றப்ப அவங்க கட்சிக்காரங்களே வந்து பார்த்தோன்னா இந்த விஷயத்தில் தப்பு தலைவர் இதை பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரோட தொண்டர்களுமே வந்து சொன்னாங்க. அதாவது அவங்க காதுக்கு கொண்டு போயிடுவாங்க எப்படியாச்சு. இந்த இடத்துல அந்த மாதிரி நடக்குதா தப்புன்னு சொல்கிற அளவுக்கு கூட இவங்க யாருக்குமே வந்து அந்த ஒரு அது நமக்கு தெரியாதுங்க. அது போவாங்க, ஆள் இல்லாமலாம் இருக்காது. இப்போ அதான் நிர்வாகம் இருக்குது, அதிகாரிகள் இருக்காங்க, உளவுத்துறை ஐஜி இருக்கார், முதலமைச்சர் யூடியூப் பார்ப்பார், சேனல்ஸ் பார்ப்பார், முக்கியமான அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த், இவங்கெல்லாம் வந்து அவரை சுற்றி இருக்கக்கூடியவங்க, ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு, இவங்கெல்லாம் வந்து அவருக்கு தகவலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவர் முன்னால் டிவி ஓடும், அவர் ரெகுலராக வந்து சமூக வலைதளங்களை வாட்ச் பண்ணுறவர், முக்கியமான எல்லா பேட்டிகளும் யூடியூப்பில் அவர் ரெகுலராக பார்க்குறாருன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது செய்திகள் போய் முதலமைச்சரின் கவனத்துக்கு போவது என்பதில் எந்த விதமான சிக்கலும் இருக்காது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அதனால் அந்த ஆங்கிள்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாது. அது உங்கள் கவலையும் கிடையாது. அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா நீங்கள் பேசுகிறதுக்கு? ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. த ப்ராப்ளம் இஸ் முதலமைச்சர் மீடியாவோட இன்ட்ராக்ட் பண்ணுறதில்ல. முதலமைச்சர் சார்பாக அரசோட செய்தி தொடர்பாளர் யாராவது இருக்கணும், அவங்களும் இல்லை. அதிகாரிகள் பேசணும், இல்லை. அப்போ ஒரு புது அரசு இத்தகைய சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது ஒருதலை பட்சமாகவே மீடியா கவரேஜ் நடப்பது, அதுவும் ஒன் சைடடாகவே வந்து மீடியா நெரேட்டிவ் பில்ட் ஆகுறதுன்றது வந்து தவிர்க்க முடியாதது. எங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே வேணான்னு அவங்க உறுதியாக நம்புகிறாங்க. ஏன்னா நாங்கள் உங்களால் ஜெயிக்கல, உங்களை மீறி ஜெயித்தோம். வி ஆர் ஹியர் நாட் பிகாஸ் ஆஃப் யூ பட் இன் ஸ்பைட் ஆஃப் யூன்னுவாங்க. பட் ஒரு கவர்மெண்ட் பார்ட்டியாக அது ஓகே, ஒரு கவர்மெண்ட் பண்ண முடியாது. யூ ஆர் ரைட், யூ ஆர் 100% ரைட். ஒரு கட்சியாக வேணால் அது அவங்களுக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் ஒரு அரசு அதுவே எத்தனை நாளைக்கு சரின்னு தெரியாது. ஓகே ஃபைன், அதை ஒத்துக்கலாம். ஆனால் ஜெயிச்சிருக்கீங்க. ஒரு அரசாக நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னு நீங்கள் போக முடியாது. அது உங்களுக்கு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். ஒப்பீனியனை பில்டு பண்ணுறதில்ல, ஏன்னா மீடியா பப்ளிக் ஒப்பீனியனை பில்டு பண்ணுறதுலையும் ஜட்ஜஸ் எல்லாம் டிவி பார்க்குறாங்க, ஜட்ஜஸ்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் பில்ட் ஆகும். அதுக்கெல்லாம் நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பகைச்சிக்கிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லைன்னு இந்த போக்கு தொடருமையானால் அரசுக்கு தான் ரொம்ப அவப்பெயர், ரொம்ப கெட்ட பேர். இப்போ நீங்கள் வந்து மீடியா நெரேட்டிவில் பார்த்தீங்கன்னா வந்து மாலை நேர விவாதங்களில் ஒரு 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா மாலை நேரம் ஒரு 12-14 டிவியில் நடக்கக்கூடிய மாலை நேர விவாதங்கள், அதற்கு பப்ளிக் ஒப்பீனியனை மோல்டு பண்ணுறது ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குது. தாவேகா ரெப்ரஸன்டேட்டிவ் இல்லாமலே தாவேகா அரசை பற்றி தொடர்ந்து தினமும் பேச்சுக்கள் வருது. இவங்க யாரும் போக மாட்டேன்றாங்க. இனி என்ன, அப்போ ஒன் சைடாகவே நெரேட்டிவ் பில்ட் ஆகுது. அதிமுக அரசுக்கும் அதே தான் நடந்துச்சு. ஆமாம், இல்லை அவங்கள கூட அவங்க கடைசி அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிங்க, அவங்க அதுலேருந்து எப்படியோ தப்பிச்சுக்கிட்டாங்க, நாளை கூட தப்பிச்சு வரலாம். இவங்க அப்படி கிடையாது. இல்லை, இது வந்து ஒரு பேரதிசயமாக முதல்ல எலெக்ஷன்லேயே ஜெயிச்சு கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சு வந்திருக்கீங்க. மோடியிலேருந்து ஸ்டாலின் வரைக்கும் இந்தியாவில் எல்லாருமே 130 கட்சி 40 கட்சி சேர்த்து தான் ஜெயிச்சிருக்காங்க. சிங்கிள் ஹேண்டடாக 35% ஓட்டு வாங்கி அதிமுகவை வீழ்த்திருக்கீங்க. உங்கள் போதாத நேரம் கூட ஒரு 10 சீட்டு வாங்கியிருந்தீங்கன்னா நிம்மதியாக இருந்திருக்கலாம். அது இல்லை. 10 சீட்டு குறைஞ்சதா எதிர்கட்சியாக சந்தோஷமாக உட்காந்துருக்கலாம். அதுவும் இல்லை. 2 கட்டானா மாட்டிக்கிட்டீங்க. இப்போ பப்ளிக் ஒப்பீனியனை பற்றி கவலைப்படாமல் அரசு எந்திரத்தை நாங்கள் நடத்த முடியும், தாவேக்காவை நடத்துகிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. தவறான முடிவு, தவறான போக்கு. இது வந்து ஏதாவது பெரிய சிக்கல் எழும்பொழுது அதுக்கான பலனை அரசு அனுபவிக்கும். அவங்க இது எதையுமே புரிஞ்சுக்கிற நிலைமையில் இன்றைக்கி இல்லை. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பண்ண நேரத்தை உங்களுக்கு